தமிழ்நாட்டில் திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அவசர கடிதம் அனுப்பியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தெற்கு இலங்கை கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று நாளை கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தென்காசி, விருதுநகர், நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மாவட்டங்களிலும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தேனி மற்றும் திண்டுக்கல்லிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு கனமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமென 26 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. அதில் கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் அனைத்து துறைகளும் முழு வீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையின் போது ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்டால் அதனை மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக பேரிடர் மேலாண்மை துறைக்கு தெரிவிக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் எக்ஸ் பக்கத்தில் விடுத்துள்ள பதிவில், நெல்லை மாவட்டத்திற்கு அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மழை நேரங்களில் மரங்கள், மின் கம்பங்கள், நீர்நிலைகள் அருகில் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை வரும் மே 31ஆம் தேதி கேரளாவில் தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மே 19ஆம் தேதிக்கு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நிலையில் கேரளாவில் 31ஆம் தேதி தொடங்குகிறது.